குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கான்வர்சேஷன்ஸில் டெய்லி லைஃப்பில் நாம் ஒருத்தர்கிட்ட ரிக்வஸ்ட் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும். ஒரு நாள் உனக்கு லீவு வேணும், அப்போ என்ன சொல்லுவேன்? ஐ ரிக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 day. டீச்சராக இருந்தாலும் அதுதான், ஆஃபீஸாக இருந்தாலும் அதுதான், ஒர்க் ஸ்பாட்டாக இருந்தாலும் அதுதான். ஒரு தடவை நீ போய் பேனா கேட்குற, புஸ்தகம் கேட்குற, அது எப்படி கேட்குறது? ரிக்வஸ்டா? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் புக். அப்படி இல்லைன்னா குட்டு வச்சு ஆரம்பிக்கலாம். குட் யூ கிவ் மீ யுவர் புக்? அந்த வாங்கிட்டு கொடுத்துட்டு திரும்ப நம்ம படிச்சுட்டு கொடுக்கறதுக்கு லெண்டிங்னு பேர். குட் யூ லெண்ட் மீ யுவர் புக்? குட் மீ லெண்ட் மீ யுவர் புக் ப்ளீஸ்? அப்படி கேட்கலாம். நீ 5000 பணம் கேட்க போகிற என் ஃப்ரெண்ட்ட போய், அப்பா நீ 5000 கிவ் மீ 5000 rupees அப்படி சொல்ல முடியாது. அப்போ எனக்கு கடனா 5000 தரையா? Can I borrow 5000 rupees from you? Can I borrow 10,000 rupees from you? Can I borrow your dictionary for 1 day? இந்த மாதிரி எது வேணுமோ, டிக்ஷனரி வேணும், பணம் வேணும், அந்த ரிக்வஸ்ட்டை கேட்டுக்க. ஸோ கேனில் ஆரம்பிச்சுக்கலாம், குட்டில் ஆரம்பிச்சுக்கலாம், ப்ளீஸில் ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குறது மேலும் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, 4 பேராக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணிக்கிற. அப்போ நான் கையில் ஒரு டைரி கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. உடனே டப்புன்னு அப்படி பண்ணுறது இல்லை. ஒரு மேனர்ஸ் என்னன்னு கேட்டால், மே ஐ கீப் திஸ் டைரி ஆன் த டேபிள்? மே ஐ கீப் திஸ் டைரி ஆன் யுவர் டேபிள்? மே ஐ கீப் திஸ் ஆன் த டேபிள்? மேலே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பெர்மிஷன் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓடலை, நீ நடந்து போயிட்டுருக்குற, பஸ்ஸு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட, யாராவது ஒருத்தர் ஸ்கூட்டரில் போகிறாரு. அப்போ என்ன சொல்லுவேன்? எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா, காலேஜில் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்போ எப்படி கேட்குறது? குட் யூ ப்ளீஸ், தயவு செய்து, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ லிஃப்ட் டு தி காலேஜ்? எந்த காலேஜ்? இந்த காலேஜ் பேரை சொல்லிக்கிறது. குட் யூ கிவ் மீ அ லிஃப்ட் டு தி பேங்க்? ஸோ லிஃப்ட்னா இந்த நம்ம கீழே இருந்து மாடிக்கெல்லாம் போகிற மிஷின், அது மட்டும்தான் கிடையாது. லிஃப்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். தூக்கரித்து போகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளே கொண்டு போகிறது, எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு விட்டுறியா, காலேஜில் கொண்டு விட்டுறியா, அதுதான் கேள்வி. ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், டிக்கெட் புக் பண்ணுறேன். இப்போ நிறைய இமெயில் டிக்கெட் அது மாதிரியே வந்துடுது, டிக்கெட்ஸு. நேரில் போய் வேணும்னு வச்சுக்கோ, கவுண்டரில் நின்று வாங்குறேன். என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு 2 டிக்கெட் வேணும். எந்த ஊருக்கு வேணும்னு கேட்குறான். டெல்லிக்கு வேணும். அப்போ மெட்ராஸில் போய் நீ டெல்லி டிக்கெட்டாக அவன் எப்படி கேட்கணும்? இங்கிலீஷில். எல்லா மாநிலத்தில் உள்ளவனும் ரயில்வேல வேலை பார்ப்பாங்க. அப்போ கேன் ஐ ஹேவ் 2 tickets to Delhi please? Can I have 3 tickets to Lucknow please? Can I have 1 ticket to Patna please? இப்படி உங்களுக்கு எந்த ஊருக்கு போகிறீங்களோ அதில் கேட்டு கேன் ஆரம்பிச்சு அப்படி ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கலாம். இப்போ நீ ஒரு மீட்டிங் நடக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் கொஞ்சம் 4-5 சீட் காலியாக இருக்குது. அப்போ அங்கே ஒருத்தர் செக்யூரிட்டி நின்று எல்லாரையும் எப்படி உட்காருப்பான்னு சொல்லிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. நீ அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துக்கு நுழைஞ்சிருவேன் உள்ளேன்னு சொன்னால், நீங்கள் பெர்மிட் பண்ணினீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறேன். இஃப் யூ பெர்மிட் மீ ஐ வில் சிட் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அப்படி. அல்லது என்ன பண்ணோம்? மே சிட் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அப்படி கேட்கணும். ப்ளீஸ் பெர்மிட் மீ டு சிட் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ. முதல் வரிசையில் உட்காந்துக்கலாமா? முதல் வரிசையில் உட்காந்துக்கவா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் உட்காந்துக்கிறேன். இப்படி எது வேணாலும் சொல்லலாம்.
இப்போ ஒருத்தருக்கு டெலிஃபோன் லேண்ட்லைன் இருக்குது அல்லது மொபைல் இருக்குது. நீ அவங்கள சந்திக்கும் போது அந்த சார் கொஞ்சம் ஃபோனை பயன்படுத்திக்கலாமா, ஃபோன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் முதல்ல உள்ளூரா வெளியூரான்னு சொல்லணும். அப்போ லோக்கல். Can I make a local call from your telephone? Can I use your mobile for making a call? அப்படின்னு எனக்கு நான் கொஞ்சம் உங்கள் எதை பயன்படுத்திக்கலாமா, இந்த ஃபோனில் பேசிக்கவா, உங்கள் மொபைல் கொடுப்பீங்களா, ஒரு நம்பரில் பேசி அப்படி சொல்லணும். இப்போ ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது. 6 மணிக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் முடியுது, காலேஜ் 5 மணிக்கு முடியுது, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு போகணும், முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா டீச்சர்கிட்ட முதல்லையே சொல்லிக்கணும். சொல்லிவிட்டு அது காரணத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லணும், எனக்கு 1/2 hour பெர்மிஷன் வேணும் அப்படின்னா, could you please give me 1/2 hour permission? Could you permit me to leave 1/2 hour early today? அப்படி சொல்லணும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, குரியரில் கொண்டு போய் நம்ம கடிதத்தை போடுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கவர் எழுதி ஒருத்தருக்கு ஒரு கடிதம் போடுறோம். அப்போ ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு சந்திச்சுட்டு ஒருத்தர் ஃப்ரெண்ட் அப்படி போகிறாரு. அப்போது இந்த கவரை கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் கூட்டுறீங்களா, போஸ்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் அது வந்து ஒரு ரிக்வஸ்ட் டைப் தான். ப்ளீஸ் போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ் ஃபார் மீ அப்படின்னா, இதை போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் போகும்போது நீங்கள் அதை போஸ்ட் ஆஃபீஸில் பாக்ஸில் போட்டுருவோம், அது கொடுத்துருவோம்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம எப்படி நமக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ரிக்வஸ்ட்டை பயன்படுத்துறது கான்வர்சேஷன்லங்கிறத பார்த்தோம். குட் யூ லெண்ட் மீ யுவர் புக், ப்ளீஸ் lend me your book. Can I borrow 5,000 rupees from you? May I keep this book on your table? Could you please give me a lift to the office? Can I have 1 ticket to Delhi? If you permit me, I shall sit in the second row. I shall sit in the first row. Can I make a local call from this telephone, from your telephone? Sir, may I go 1/2 hour early today? Would you mind giving me a lift to our college? If you don't mind, please post these covers, post these letters. ஸோ இந்த மாதிரி விதவிதமான சொற்களை மேயை பயன்படுத்தி, கேனை பயன்படுத்தி, குட்டை பயன்படுத்தி, ப்ளீஸ் பயன்படுத்தி, இஃப் யூ டோன்ட் மைண்ட்னு சொல்லி, இஃப் யூ பெர்மிட்னு சொல்லி, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் பயன்படுத்தி நாம் டெய்லி ஒருத்தட்ட எப்படி ரிக்வஸ்ட் கேட்குறது அப்படிங்கிறத படிச்சுட்டா நமக்குடைய கான்வர்சேஷன் ஸ்கில் வந்து இந்த கோணத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்.